கருத்து கொள்வதற்கு வசதியாகத்தான் ஜனநாயகம் என்பது இத்தனை கட்சிகளை தோற்றுவிக்கிறது. ஆனால் எல்லா கட்சிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிறது தெரியுதானே? சரியில்லை, நம்முடைய அரசியல் சாசனம் சரியில்லை, நம்முடைய மாநில அரசுகள் எல்லாம் கொள்ளையடிக்கின்ற கூட்டங்களாக மாறிவிட்ட பிறகு அவர்களை தண்டிக்கின்ற அதிகாரம் அவர்களிடமே இருப்பது சரியில்லை. நீதிமன்றம் சொன்னாலும் இப்படியே போய்கொண்டே இருப்பார்களே தவிர KN நேருவை KN நேரு மீது வழக்கு பதிந்தால் மறுநாள் கைதாவார். திமுகவில் பாருங்கள், ஸ்பைஸ் ஜெட் விமானம் வைத்திருந்தார்கள் சன் டிவி, வழக்கு நடக்கிறது. பெரிய 10 மாநிலத்தில் சன் டிவி இருக்கிறது. எல்லாம் கருணாநிதி டிக்கெட் எடுக்காமல் ஏறி வந்து நடத்திய பொது வாழ்க்கையினுடைய விளைவுகள் தான் இவையெல்லாம். எடப்பாடிக்கு இணையாக இருந்த இடம், எடப்பாடிக்கு 2வதாக இல்லை, எடப்பாடிக்கு இணையாக இருந்த இடத்தில் நீ இருந்தாய். 3 முறை முதலமைச்சராக இருக்க, இதை விட கூடுதல் பதவி உனக்கு என்ன வரப்போகிறது? விஜய்க்கு வந்து இப்போ எலெக்ஷன் டைம்ல வேணும்னே இந்த ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. விஜயோட மார்க்கெட்டை கெடுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்றாங்க. ஒன்று பேசுவோமா? இவையெல்லாம் பொய்யாக இருந்தால் இவர்கள் சொல்வது உண்மை. அந்த பெண் பிரிந்து வாழாமல் இருந்தால், இவருக்கு இன்னொரு தொடர்பு இல்லாமல் இருந்தால், நயினார் நாகேந்திரனை போட்டு கொட்டி குடித்தீர்கள். விட்டு வா, மறுபடியும் சேர்ந்து இருப்போம் என்று சொல்லுகின்ற போது முடியவில்லை. அப்புறம் இவர்கள் செய்தார்கள் என்று சொல்வதற்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்டு, திமுக காரன் போய் விஜய்க்கு யோசனை சொல்லி அவளை வைத்துக்கொள், விலை விட்டுவிடு என்று சொன்னாரா? இது என்ன பேச்சு என்று கேட்டு. சரி சார், காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், OPS அவர்கள் வந்து திமுகவில் போய் இணைஞ்சதுன்றது திமுக அது பலமா மாறுமா இல்லை பலவீனமா மாறுமா இந்த சவுத் சைடில்? திமுகவுக்கு ஆள் எண்ணிக்கையில் ஒன்று கூடியது, அவ்வளோதான். எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு ஆள் எண்ணிக்கை குறைந்தது, நம்முடைய தரப்பில் ஒரு ஆள் எண்ணிக்கை கூடியது. இந்த ஒரு ஆள் இல்லை திமுக, அது ஒரு பெரிய அமைப்பு. இந்த ஒரு ஆள் வந்ததினாலும் இந்த கட்சி புதிய பலம் பெறுவதில்லை. ஆனால் எதிர்த்தரப்பில் ஒரு ஆள் குறைந்ததினால் அவர்களுடைய பலம் கொஞ்சம் குன்றும். இதான் அவருடைய கருத்து. விஜயகாந்த் மனைவிக்கு ஒரு ஓட்டு இல்லை, 1/2% ஓட்டு வைத்திருக்கிறார். கூட்டணி போயிருக்காங்க. அதான் இத்தனை இடம் ஏன் கொடுக்குறார்கள் என்றால், 1/2% இருந்தாலும் சரி, இருக்கிறவனெல்லாம் என்னோடு தான் இருக்கிறான் என்று. இவர்களால் பெரிய பயன் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஏதோ 4-2 இடங்களை கொடுப்பார்கள், ஒன்றும் இல்லை. இவர்களுக்கும் அந்த இப்போ 100 கோடி 200 கோடி பணம் தந்தால் நல்லது என்று நினைக்கிறார்கள், பெற்றுக்கொண்டு இருப்பார்கள். 2 பக்கமும் துண்டை போடுகிறார்கள். யார் கூட இடமோ அவர்களோடு போகிறேன் என்கிறார்கள். ஒரு நிலைப்பாடு இல்லை. இந்த ஆட்சி தொடர வேண்டிய ஆட்சியா? அப்படி என்றால் எதிர்வரிசையில் என்று இப்பொழுது நான் இருக்கிறேன், எதிர்த்தரப்புக்காக வாதிடுகிறேன். எதிர்த்தரப்பு என்னை கௌரவிக்கவில்லை, என்னுடைய கட்சியை ஒரு பொருட்டாக கருதலை. அப்பொழுது இதான் என்னுடைய கருத்து. கருத வேண்டும், கருதினால் என்னுடைய பயன் அவர்களுக்கு கூடுதலாக இருக்கும். கருதவில்லை என்றாலும் இதான் என்னுடைய நிலைப்பாடு. வீட்டில் உட்காந்து கொண்டு சொல்லி கொண்டிருப்பேன். மதித்தால் அவர்களிடம் போய் சொல்லுவேன். அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர, நீ எனக்கு இடம் கொடுத்தால், பணம் கொடுத்தால் உன்னோடு இருக்கிறேன், இல்லை என்றால் அங்கே கூடுதலாக கொடுத்தால் அங்கே இருக்கிறேன், 2 பக்கமும் துண்டை போடுவதா? காங்கிரஸும் அதை தானே செய்கிறேன். தாவேக்காவிடம் பேசுகிறாங்க, தாவேக்காவிடம் பேசுகிறேன், அங்கேயும் பேசுகிறேன். விஜயோடு சேர்ந்து விட்டால் திமுக ஊழல் என்பாயா? நேருவை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்பாயா? சரி, விஜயோடு பேசுவதில்லை, உனக்கு 2 இடம் கூட கிடைத்து விட்டது என்றால் KN நேருவை எதற்காக கைது செய்ய வேண்டும் என்று பேசுவாயா? இது என்ன அரசியல் என்று கேட்கிறேன். அதனாலே தான் மக்கள் ஒரு தெளிவு பெற முடியாமல் இன்றைக்கு இருப்பதற்கும், எவனா 2000 1000 தந்தால் சரிதான் என்று கருதுவதற்கும் காரணம், அரசியல்வாதிகள் தான் அவர்களை பயிற்றுவிக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் எதற்கு இத்தனை? மக்களுக்கு பயிற்றுவிப்பதற்காகத்தான். ஒவ்வொருவனும் ஒரு கொள்கை பேசுவான், ஒவ்வொருவனும் ஒரு கருத்தை சொல்வான், ஒருவன் எதிர்ப்பான், ஒருவன் ஆதரிப்பான். இதை நீங்கள் அளந்து பார்த்து மதிப்பிட்டு கருத்து கொள்வதற்கு வசதியாகத்தான் ஜனநாயகம் என்பது இத்தனை கட்சிகளை தோற்றுவிக்கிறது. ஆனால் எல்லா கட்சிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிறது தெரியுதானே? சரியில்லை, நம்முடைய அரசியல் சாசனம் சரியில்லை, நம்முடைய மாநில அரசுகள் எல்லாம் கொள்ளையடிக்கின்ற கூட்டங்களாக மாறிவிட்ட பிறகு அவர்களை தண்டிக்கின்ற அதிகாரம் அவர்களிடமே இருப்பது சரியில்லை. நீதிமன்றம் சொன்னாலும் இப்படியே போய்கொண்டே இருப்பார்களே தவிர KN நேரு மீது வழக்கு பதிந்தால் மறுநாள் கைதாவார். கைதாகி ஜாமீனில் வருவார், என்ன தூக்கிலா போட போகிறான் மறுநாளே? நடந்துகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு நடக்கும். ஆவண ராஜா 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு உத்தமர் காந்திக்கு அடுத்தது நான் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த கனிமொழியும் இந்த ஆவண ராஜாவும் ரொம்ப கேவலமாக போயிட்டுது. TR பாலு சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவர் கப்பல் அதிபராக ஆகிவிட்டார். எல்லாரும் இப்படி உலகத்தில் ஒரு மனிதன் மந்திரியானால் அவன் ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக மாறி விடுவான் என்றால்,
திமுகவில் பாருங்கள், ஸ்பைஸ் ஜெட் விமானம் வைத்திருந்தார்கள் சன் டிவி, வழக்கு நடக்கிறது. பெரிய 10 மாநிலத்தில் அவர்கள் சன் டிவி இருக்கிறது. எல்லாம் கருணாநிதி டிக்கெட் எடுக்காமல் ஏறி வந்து நடத்திய பொது வாழ்க்கையினுடைய விளைவுகள் தான் இவையெல்லாம். ரொம்ப இந்த கலாச்சாரமே மாற்ற வேண்டும். இந்த திராவிட இயக்கமே, நான் திராவிடத்தினுடைய கொள்கைகள் பிழை என்பது என்னுடைய கருத்தல்ல. மொழி வழி இனம், நாம் அடிப்படையில் திராவிடர்கள். சீமான் மாதிரி உலர்கின்றவன் இல்லை நான். நாம் திராவிடர்களா? ஆமாம், திராவிடர்கள். நம்முடைய மொழி என்ற மொழிகள் தானா தென்னாட்டு மொழிகளெல்லாம்? ஆமாம். நாம் ஆரியத்திற்கு நிகரான நாகரிகம் உடையவர்களா? ஆமாம். அவர்களுடைய நாகரிகம் வேத நாகரிகம், நம்முடைய நாகரிகம் சிந்து சமோடி நாகரிகம், ரெண்டும் சேர்ந்து இந்தியாவை உருவாக்கின. ஆகவே உன்னிடம் பிஜேபி காப்பாற்றி வைத்திருப்பதோல என்னுடைய இடத்தை நாங்கள் காப்பாற்றி வைப்போம். கருத்துக்களிலே நான் ஸ்டாலின் பெரியார் கொண்ட கருத்து, அண்ணா சொன்ன கருத்துக்களினுடைய அடிப்படை கருத்து நான் சொல்லுகிறேன். கடவுள் மறுப்பெல்லாம் இல்லை கடவுள். நாம் திராவிடர்கள், நாம் தமிழர்கள் என்கின்ற நிலைப்பாட்டை 1946 பெரியார் உண்டாக்கியது தான் பெரியார் தமிழனுக்கு செய்த மாபெரும் தொண்டு. இவர் சும்மா தமிழை பழித்தார் என்று சொல்வாராம். அவர் முரட்டுத்தனமாக சிந்திப்பதற்கு பழகி கொடுப்பார். அது அது அதனால் அது அவருடைய பாங்கு, அது வேறு. ஆனால் நாம் திராவிடர்கள் என்கின்ற கருத்தை பெரியாரும் அண்ணாவும் இந்த மண்ணில் நிலைநாட்டியது தான் அவர்கள் இந்த மண்ணுக்கு செய்த பெருந்தொண்டு. அதற்காக கருணாநிதி குடும்பம் இந்த நாட்டை குத்தகைக்கு எடுத்துக்கொள்ள நம்மால் அனுமதிக்க முடியாது. அதே மாதிரி 2021 தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசத்தில் நிறைய தொகுதிகள் ஜெயிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி டிடிவி தினகரனும் அதிமுக கூட்டணிக்கு போயிருக்காங்க. அதே சமயத்தில் அதிமுக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு வந்திருக்காரு. தேமுதிகவும் இந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். ஸோ இந்த வாட்டி மாறும். இந்த பாருங்க, டிடிவி தினகரன் எடப்பாடியோடு சேர்ந்து சரியானது, நல்ல முடிவு. அவரிடம் இருக்கிற ஒரு 1.5% 2% வாக்குகள் ஒழுங்காக எதிர்த்தரப்பிலேயே நிற்கும். ஆகவே அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு, அரசியல் முடிவு. நம்முடைய ஓபிஎஸ் திமுகவுக்கு போனதின் மூலம் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விட்டார். அவருடைய தனித்தன்மையை அவர் இழந்து விட்டார். அவருக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்காதுன்றீங்க? என்ன? அவருக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்காதுன்றீங்க? இல்லை, அவருடைய நான் சொல்லுகிறேன், எடப்பாடிக்கு சமமாக இருந்து இணை பொதுச் செயலாளராக இருந்து நீ 2 எம்எல்ஏ இடத்தை முடிவு செய்தால் நான் 2 எம்எல்ஏ இடத்தை முடிவு செய்வேன். நீனும் நானும் கையெழுத்து போட வேண்டும். நீ 2 பேருக்கு போடு, நான் 2 பேருக்கு போடுவேன் என்று சொன்ன நிலை எவ்வளவு பெரிய நிலை. அதை விட்டு அவரோடு மோதி அடித்து கொண்டு வெளியே வந்து வெறும் வழக்கை போட்டு 5 ஆண்டுகள் மண்ணிலே உளுந்து ஒன்றும் நடக்காமல் கடைசியாக போய் எதிரியோடு சேர்ந்து விட்டாய் என்றால், அங்கேயும் போய் உன்னுடைய இடம் எதிரி. நீ இங்கே இருந்தது முதலிடம், எடப்பாடிக்கு இணையாக இருந்த இடம். எடப்பாடிக்கு 2வதாக இல்லை, எடப்பாடிக்கு இணையாக இருந்த இடத்தில் நீ இருந்தாய். 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காய். இதை விட கூடுதல் பதவி உனக்கு என்ன வரப்போகிறது? நீ இனிமேல் கூட்டுறவுத்துறைக்கு மந்திரியாவதினால் ஆகப்போவது என்ன? இந்த ரகுபதியைப் போல, ஏவா வேலுவை போல, இவர்களைப் போல கூட்டுறவுத்துறைக்கு மந்திரியாகி உனக்கு என்ன ஆக போகிறது? முதலமைச்சர் பதவிக்கு மேல் முடிந்தால் நீ தலைமை அமைச்சராக போ, மத்திய அமைச்சராக போ. முடியாவிட்டால் வீட்டிலே போயிடும். வாழ்க்கை முழுவதும் எவனும் மந்திரியாக இருந்தவனும் இல்லை, எவனும் அதிகாரத்தை அனுபவித்தவனும் இல்லை. ஜவஹர்லால் நேரு போன்ற சிலர் விதிவிலக்கு. 17 ஆண்டுகள் பதவியில் ஏறினால் அவர் இறப்பின் போதுதான் பதவி விட்டு இறங்கினார். அது ரொம்ப அபூர்வம். அவர் செய்த தியாகங்களும் அவ்வளவு பெரியவை. இப்பொழுது நீ சொல்லுகிறாய், ஸ்டாலின் தேர்தலில் நிற்பீர்களா என்று கேட்கிறார்கள். ஸ்டாலின் அனுமதித்தால் நான் நிற்பேன், அனுமதித்தால் நான் நிற்பேன் என்று பேசியிருக்கிறார். எவ்வளவு கேவலமாக போய்விட்டாய். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஸ்டாலின் விரும்பினால் நான் நிற்பேன், அவர் எனக்கு இடமளித்தால் நிற்பேன் என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஏன் போனாய்? நீ எடப்பாடிக்கு சமமாக இடங்களை பகிர்ந்தெடுத்து கொண்டிருந்த நிலையிலிருந்து இப்பொழுது எங்கே வந்து நிற்கிறாய்? உன்னை ஏன் அவரை வெளியே தள்ள வேண்டிய கட்டாயம் குடைச்சல் கொடுத்து கொண்டே இருந்தாய். சரி, வெளியே போன பிறகு அந்த கட்சியில் இருக்கிற எவனாவது உன்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறானா? நீதான் இணைப்பு இணைப்பு என்று கத்தினாயே தவிர அதிமுகவில் இருக்கிற எவனும் ஓபிஎஸ்ஐ கூப்பிட வேண்டும் என்று சொல்லவே இல்லையே. அவர் ரொம்ப நாள் காத்திருந்ததுனா தானே இவர் திமுக பக்கம் போயிருக்காரு. அவர் சேர்த்துக்குங்க தானே அவர் சொல்லிட்டு. ஏங்க அதுக்காக அந்த பக்கம் போகிறதா? உனக்கு சக்தி இருந்தால் போராடி உள்ளவா, இல்லை வீட்டில் போயிடு. இப்போ என்ன 3 தடவை முதலமைச்சராக இருந்ததுக்கு மேல் இனிமேல் புதிதாக எந்த இடத்தை நீ பெறப்போகிறாய்?
ஒரு மரியாதையோடு சரி நான் இருந்தேன் ஏதோ ஒத்து வரவில்லை. நல்லபடியாக திமுக ஒழிய வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர் கருத்து, அம்மா கருத்து, என் கருத்து என்று சொல்வதற்கு பதிலாக, இப்பொழுது அந்த எம்எல்ஏ பேசுகிறார் பாருங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதாவினுடைய ஆசீர்வாதத்தால் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சியை தொடருவார் அப்படின்னு இந்த ஐயப்பன் எம்எல்ஏ பேசுறாரு இவருடைய கையால். இதை விட கேவலம் ஏதாவது இருக்கிறதா? ஹிட்லருடைய ஆசீர்வாதத்தால் யூதர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்வது போன்றது கேவலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன் நான். நீ போய் உன்னை இழந்து விட்டாய். யூ ஹேவ் லாஸ்ட் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் லாஸ்ட் எவ்ரிதிங். யுவர் பிரஸ்டீஜ், யுவர் எல்லாம் போச்சு. இப்போ சின்னம்மாவுக்கு வருவோம். சின்னம்மா தனி கட்சி ஆரம்பித்ததின் மூலம் அவருடைய ஸ்ட்ராட்டஜி தப்பு. யாரை எதிர்த்து போராட வேண்டும்? வாழ்நாளெல்லாம் எதிர்த்து போராடிய திமுகவை எதிர்த்து போராட வேண்டும். இப்பொழுது நீங்கள் யாரை எதிர்த்து போராட போகிறீர்கள்? உங்களுக்கு கோபம் யார் மீது? எடப்பாடியின் மீது. நம்மால் பதவி பெற்றவர் நம்மை புறக்கணித்து விட்டாரே என்று உங்களுடைய கோபம். நடந்து முடிந்து விட்டது. நான் எது நியாயம் எது நியாயம் இல்லை என்று பேசுவார்கள். நடந்து முடிந்து விட்டது. அவர் கையில் கட்சி கிடைத்து விட்டது. அந்த தலைமை நிலை பெற்று விட்டது. நீங்கள் அவருக்கு மேலே இருக்க நினைப்பீர்கள், அவரை ஒழித்து கட்டி விடுவீர்கள் என்று அவர்கள் உள்ளே விட பயப்படுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ள. இதெல்லாம் அவரவருடைய சர்வைவலுக்கான போராட்டம், தங்களுடைய நிலைவேறு வாழ்க்கை நிலைவேற்றுக்கான போராட்டம். அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். ஆனால் நீங்கள் இப்பொழுது செய்ய போகின்ற வேலை, ஒவ்வொரு தொகுதியிலும் ஆளை நிறுத்தி எடப்பாடி கட்சியினுடைய வாக்குகளை 5000 வாக்குகள் நாம் பெற்றால், அதிமுக பெற வேண்டிய வாக்குகளை பிரித்தால் எடப்பாடி தோற்று விடுவார். போன வாட்டி டிடிவி பண்ணதை இந்த வாட்டி சசிகலா பண்ண போறாங்க. போன வாட்டி டிடிவி செய்தால் அதை இன்னும் கொஞ்சம் வெற்றிகரமாக இந்த அம்மா செய்வார்கள். செய்வதன் மூலம் எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும். நமக்கு நோக்கம் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுவதா, எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவதா? நான் சொல்லுகிறேன், நமக்கு மனதிற்கு பொறுக்க முடியாதவர் எடப்பாடி, வைத்துக்கொள்வோம். ஆனால் நாட்டினுடைய பகை ஸ்டாலின். அவரை தோற்கடிப்பதற்கு எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு பிறகு இவரோடு பகையை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். இது என்ன அம்மா அம்மா என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் துரோகம் செய்து விட்டார் என்று தான் நீங்கள் சொல்லுகிறீர்களே தவிர, அந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்கின்ற நிலையை நீங்கள் தடுப்பீர்களே. ஆனால் ஸ்டாலின் தானே வருவார். எடப்பாடி எதிர்க்கிறதுனால ஸ்டாலின் வருவார். ஆமா, அதானே. இது எதுக்கு? இது என்ன அரசியல்? 30 ஆண்டுகளாக அம்மா நடத்தாத அரசியல், எம்ஜிஆர் நடத்தாத அரசியல், நீங்கள் பயிலாத அரசியல். இருக்கட்டும், என்றைக்காவது ஒரு நாளைக்கு கடவுளிடம் வந்த பொறுப்பை விட்டு விடுங்கள். எனக்கு அவர் துரோகம் செய்தார், கடவுளை நீ கேட்டுக்கொள், போட்டு முடிந்து விட்டு. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓட்டுகள் எல்லாம் அங்கங்க சதறிட்டு இருக்கும்போது விஜய் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்தாரு. இப்போ சங்கீதா அவர்கள் இந்த கேஸ் போட்டதுனால அந்த ஒரு மகளிர் ஓட்டுன்றது விஜய்க்கு பாதிப்படையும் நீங்க பாதிப்படையும் என்று தான் நான் நினைக்கிறேன். நம்முடைய பெண்கள் அதை பெரிதாக நினைப்பார்கள். என்ன, ஒவ்வொருத்தையும் தன்னை நீக்கிவிட்டு தன்னுடைய கணவன் ஒரு ஆசை நாயை வைத்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று தனக்கே நேரிட்டு விட்டது போல பெண்கள் நினைப்பார்கள். பெண்களின் பரிவு விஜயினுடைய மனைவியின் பக்கம்தான் இருக்கும். அந்த பெண் போராடி பார்த்தாள். சரி, வைத்து கொண்டு தொலைத்தாயே, அவளை விட்டு விட்டு வா என்று சொன்ன பிறகு, இது ஒரு பெருந்தன்மையான பேச்சு. வைத்து கொண்டு விட்டாய், விட்டு விட்டு வா, மறுபடியும் நாம் ஒழுங்காக இருப்போம் என்று சொன்னாலும் விட்டு விட்டு வருவதில்லை என்று சொன்னால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை போய்விட்டதே. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியாதவன், பெருந்தன்மையாக அவளிடம் நடந்து கொள்ள முடியாதவன் எப்படி பெண் குலத்துக்கு ஆதரவாக இருப்பான் என்கின்ற கருத்தை எதிரிகள் விதைப்பார்கள். அந்த கருத்து பெண்களுக்கு போய் சேரும், இயல்பாக சேர்ந்து விடும். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த விஷயத்துல விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுறாங்க. விஜய்க்கு இப்ப எலெக்ஷன் டைம்ல வேணும்னே இந்த ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. விஜயோட மார்க்கெட்டை கெடுக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்றாங்க. சரி, ஒன்று பேசுவோமா? இவையெல்லாம் பொய்யாக இருந்தால் இவர்கள் சொல்வது உண்மை. அந்த பெண் பிரிந்து வாழாமல் இருந்தால், இவருக்கு இன்னொரு தொடர்பு இல்லாமல் இருந்தால், நயினார் நாகேந்திரனை போட்டு கொத்தி குடித்தீர்கள். பெரிய கனிமொழி அங்கிருந்து இறங்கி வந்து ஆடு என்று ஆடினார். ஓ, பெண்ணினுடைய உரிமையை பறித்து விட்டாய், அவளை ஆசை நாய் என்று நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்ன. நீ 3 தரம் மணந்து கொண்டாய், அதுதான் பெண் உரிமை என்று நீங்கள் பேசுகிறீர்கள். சரி, ஆண் 3 தரம் மணந்து கொள்ளலாம் என்றால் ஏன் பெண் 3 தரம் மணந்து கொள்ளக்கூடாது என்கின்ற உன்னுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்ம பழைய சமூக அமைப்பில் ஆண் தான் மணந்து கொள்வேன். இவங்க அப்பா தானே மணந்து கொண்டார், இவங்க அம்மா ஒரே மனம்தான், இவங்க அம்மா தயாளம்மாள் ஒரு மனம் தானே செய்து கொண்டார். நான் சொல்வது தெரிகிறதா? அதனாலே நம்முடைய நாட்டில் ஆண்கள் 2-3 முறை மணந்து கொள்வார்கள். இவருடைய அப்பா போல. இவருடைய அப்பா பெண்ணினுடைய உரிமையை பறித்ததாக அவர் பேச மாட்டார்.
என்னுடைய அம்மாவுக்கு வாழ் கொடுத்ததாகத்தான் இருக்கு. சும்மா விடிந்தால் எழுந்தால் பெண்ணுரிமை பெண்ணுரிமை கண்ணகி சிலை இவர்களுக்கு எவ்வளவு வெறிச்சலை ஏற்படுத்துகிறது தெரியுமா? அதை தோண்டி கடல் மண்ணில் புதைத்து விட வேண்டும். அதுதான் இவர்களுடைய ஏதாவது கண்ணகி கண்ணகி ஒரு அடிமை பெண். இதான் இவர்கள் பேசுகிற சுதந்திர பேச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த சரி விட்டு விட்டு வா மறுபடியும் சேர்ந்து இருப்போம் என்று சொல்லுகின்ற போது முடியவில்லையே. அப்புறம் இவர்கள் செய்தார்கள் என்று சொல்வதற்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். திமுக காரன் போய் விஜய்க்கு யோசனை சொல்லி அவளை வைத்துக்கொள் இவளை விட்டுவிடு என்று சொன்னாரா? இது என்ன பேச்சு என்று கேட்கிறேன். மேடைக்கு மேடை நீங்க சொன்னபடியே, நான் உங்க வீட்ல இருக்க ஒரு பையன், உங்க வீட்ல இருக்க ஒரு விஜய் நான். எனக்கு அக்கா, தங்கச்சி எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்ததா மார்ச் 5ஆம் தேதி தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங் போறாரு. ஸோ இந்த மீட்டிங்னா இந்த எலக்ஷன் டைம்ல இந்த மாரி கேஸ்ன்னும்போது அவர் மக்கள்கிட்ட என்ன மாரி பேசுவாரு? மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் ஏதாவது பேசுவார்கள். அது அல்ல. ஆனால் இந்த கருத்து பெண்களிடம் போய் சேர்ந்துவிடும். பெண்கள் விஜயினுடைய மனைவிக்குத்தான் துணையாக இருப்பார்களே தவிர, இவருடைய வாழ்க்கை முறையில் பெற்றோரோடும் இவருக்கு உறவில்லை. தான் பெற்ற மக்களோடும் உறவில்லை. தன்னுடைய மனைவியோடும் உறவில்லை. என்பதெல்லாம் கொண்டு செலுத்துவார்கள். தனி மனிதன். ஆனால் கொள்கையை நிறைவேற்றுகின்ற மனிதன் அவனும் நேர்மையானவனாக இருக்க வேண்டும். கொள்கைகளை தனிப்பட்ட வாழ்க்கையில நேர்மை இல்லாத பட்சத்துல அது அரசியல்ல வேலைக்கு இல்ல ஆகாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழல் செய்வது என்றது தனிப்பட்ட வாழ்க்கையை செய்கின்ற செயலானாலும் பொது வாழ்க்கையை பாதிக்கும். அதனாலே தான் நேரியவர்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்கின்ற அது காந்தி காலத்தில் மட்டும்தான் இருந்தது. 1920 அவர் பொது வாழ்க்கையில் நேர்மையை புகுத்தி விட்டார். சத்தியத்தை புகுத்தி விட்டார். அதனுடைய விளைவாக 50 ஆண்டுகள் நேரு, காமராஜர், ராஜாஜி போன்ற மனிதர்கள் நாடாண்டார்கள். அவர்கள் தான் பொது வாழ்க்கையில் இருந்தார்கள். அயோக்கியர்கள் இல்லை. அதற்கு பிறகு அவர்கள் மறைந்து விட்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அதற்கு பிறகு இவர்களெல்லாம் வந்து விட்டார்கள். இப்பொழுது பொது வாழ்க்கை என்பது சாக்கடையாக இருக்கிறது. சுரண்டுவதற்காக பொது வாழ்க்கை. நன்றி சார். உங்க நேரத்த எங்களோட பகிர்ந்தது ரொம்ப நன்றி.